ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கேன். எவ்வளவுதான் சுரண்டி எடுத்தாலும் ஒரு 4 சோறாவது பாத்திரத்திலே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பொன்னியோட மனசும். சாமர்த்தியமா காய் நகர்த்தி ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் வெளியில வரணும்னு நினைச்சாலும் அது முடியறதில்ல. பாவம். அக்கா, இந்த பூஜை சூர்யாவுக்காகவும் பவித்ராவுக்காகவும் மட்டும்னாலும் வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக தீர்ணுன்றதுக்காக சிறப்பு பூஜையும் பண்ண சொல்லியிருக்கேங்க்கா. என்ன இருந்தாலும் சூர்யா அண்ணன்னா அவளுக்கு உயிர். சூர்யா பவித்ராவை நாம கூட்டிட்டு வரணும்னு அவ அவ்வளவு ஆசைப்பட்டா. அவனுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சும் கூட அவ கொஞ்சம் கூட அசரலையேங்க. சரி விடு பொன்னி, கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பா. தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சானா அப்புறம் அம்மானு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்க போறா. ஐயா ஆரம்பிக்கலாமா? சாமி, ஒரு 5 நிமிஷம் சாமி. பூஜைக்கு வர வேண்டியவங்க வரணும், வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். சரிங்க ஐயா. சரி. தாத்தா, நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு போலாம் வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஏண்டா, நல்ல நாள் விசேஷ நாளில் தான் சாமி கும்பிடுவீங்களா? மற்ற நாள்லாம் சாமியை மறந்துடுவீங்களா? எப்போ வேணாலும் கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிடலாம். நாலு கிழமையெல்லாம் முக்கியம் இல்லை. வாங்க போகலாம், வாங்க. வா சூர்யா. அண்ணா, அண்ணி. ஏய் ஏய் பிரியா, நீ என்ன கோயில்ல பண்ற? ஹா, நாங்க என்ன பண்றோமா? உங்களுக்காக தான் நாங்க வெயிட்டிங். எங்களுக்காக வெயிட்டிங்கா? ஹா. சரி, இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராத. வாங்க உள்ள போவோம். வாங்க வாங்க. ஏமா அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வா சூர்யா. வாங்க அண்ணி. வாங்க. என்ன சூர்யா, சின்ன குழந்தை மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு 2 பேரும் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியலம்மா. ஆனாலும் இந்த சூழ்நிலை எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுதுமா. ஆமா அத்தை, சந்தோஷமா இருக்கோன்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது. திடீர்னு உங்களெல்லாம் பார்த்த உடனே ஒரே படபடப்பா இருக்கு. எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணி இப்படி எங்களை வரவேற்கிறதுலாம். சரி போதும், நார்மலா இருங்க. ம், என்னங்க அமைதியா நிக்கிறீங்க? போங்க பேசுங்க.
பண்ணிட்டேப்பா, ஐயோப்பா. மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். தனக்கே தனக்குன்னு எனக்குள்ள இருந்த பிடிவாதத்தை அடுத்தவங்க மேல திணிச்சே தீருவேன்னு நான் ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேன். இல்லப்பா, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுதுப்பா. நீங்க 2 பேரும் மனசு ஒத்து போயிருக்கீங்க. உங்களை நான் ஒரு அப்பாவா கண்டிச்சிருக்கலாம். ஆனா யாரோ ஒரு 3வது மனுஷன் மாதிரி நான் உன்னை தண்டிச்சிட்டேனேப்பா. என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ மாமா, ஏந்திரிமா. என்னம்மா இது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, முழுகாம இருக்க பொண்ணு இப்படிலாம் திடீர்னு குனிய கூடாது. டேய், கோயில்ல சாமி இருக்கும் போது மனுஷன் காலெல்லாம் விழக்கூடாதுடா. அப்பா, நீங்க எனக்கு எப்பவுமே கோயில்ல இருக்கிற கடவுளுக்கு மேலப்பா. பக்கத்துல வச்சு கொண்டாடலனா கூட வெளியே அனுப்பி அக்கறையா பார்த்துக்கிட்டீங்க. வாழ்க்கைய கத்துக்க வச்சிருக்கீங்க. உங்க அணைப்புல அங்கேயே இருந்திருந்தா அடுத்தது அடுத்ததுன்னு எந்த யோசனையுமே எனக்குள்ள வந்திருக்காதுப்பா. இப்ப ஒரு அளவுக்கு எனக்கு உலகம் புரிஞ்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான்ப்பா காரணம். நீங்க இல்லைனா நான் இல்லை. இந்த பொன்னி கருப்பட்டி காப்பி கடை இல்லை. எல்லார்கிட்டையும் எப்படி பழகணுங்கிறது அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன். உழைப்பும் ஒழுக்கமும் வாழ்க்கையில இருந்தா ஜெயிச்சிடலாங்கிறத நான் உங்ககிட்ட தான்ப்பா கத்துக்கிட்டேன். நான் சொல்லல எப்படி பேசிக்கிறாங்க பாரு. பேசாம இருந்தா இப்படி அவனும் ஒரு குழந்தைக்கு அப்பனாக போறான்ல. என்னப்பா இப்படி சொல்றீங்க? அவன் எப்பவுமே எங்களுக்கு குழந்தைதான். அது சரி. வரவேண்டியவா வந்துட்டா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். வந்தாச்சு சாமி. இவங்களுக்காக தான் இந்த சிறப்பு பூஜை. அப்ப ஆரம்பிச்சிடலாம். ம். ஊர் திருவிழாவுக்கு வந்தப்ப உன்னை சாமி கும்பிட கூட விடல. அதுக்கு பரிகாரம் தான் இதெல்லாம். உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா போதும். ஆனா அது எனக்கு சரியா படல. அதே தான் பொன்னியும் சொன்னான். அதான் இங்கே கூப்பிட்டேன். வீட்டை விட்டு உங்க 2 பேரையும் அனுப்பும்போது உங்களையும் அறியாம இங்க எல்லார் மேலேயும் உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கும். அது சுத்தமா போயிடணும். இனிமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த பூஜை. உங்க மேல வெறுப்பா? அதுக்கு வாய்ப்பே இல்ல அத்தை. எங்க மேல கூட எங்களுக்கு அப்பப்போ வெறுப்போ சலிப்போ வந்திருக்கு. ஆனா மாமாவும் சரி நீங்களும் சரி எங்களுக்கு எப்பவுமே எல்லாத்துக்கும் மேலதான். போதும் போதும், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் பேசுறீங்க. போர் அடிக்குது. ஐயோ வாயாடி. மாலையை போட்டு விடுங்க. இந்த மாலையை மருமகளுக்கு போட்டு விடு. போட்டு விடு.
சூர்யா, இந்த கோயில்ல சாமி சாட்சியா வச்சு சொல்றேன், இனிமே நீங்க எப்பவும் நம்ம வீட்டில் தானே இருப்பீங்க. என் கூட தான் இருப்பீங்க. என்னடா சூர்யா, நீங்க விரும்பின மாதிரியே அப்பா வாயாலேயே உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தானே?